லஷ்கர்-இ-தொய்பாவில் பிஜேபியோட ஐடி விங்கார் இருக்கிறாரு. ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அமித்ஷாவோட அவர் கூட இருந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தி நாடு முழுவதும் ஏன் விவாதமாகலை? காங்கிரஸ் கட்சியில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஐடி விங்கில் இருந்திருந்தாருன்னா இந்த நாடு ரணகலமாக இருக்கும். திமுகவில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஏன் முஸ்லீம் அமைப்புல இருந்தால் என்ன ஆயிருக்கும்? சுப்பிரமணிய சாமி மோடி அவரை காப்பாற்றிக்கிறன்னா அமித்ஷாவை நீக்குங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. சரிங்களா? பிஜேபியில் உள்ள ஒரு தலைவரை அமித்ஷாவை நீக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன சொன்ன? காஷ்மீரில் நாங்கள் ஆர்டிகல் 370 நீக்கின பிறகு பெரிய அளவில் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீ சொன்ன. 2020 415 தாக்குதல் நடந்திருக்கு, பயங்கரவாத தாக்குதல். 2021 460 தாக்குதல் நடந்திருக்கு. 2022 457 தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் யார் பொறுப்பு? भाजपा एक ऐसा जम्मू कश्मीर बनाने जा रही है जो जम्मू कश्मीर टेरर फ्री होगा और टूरिस्ट के लिए स्वर्ग हो. இந்த படுகொலை என்பது மிக மோசமான ஒரு சம்பவம். அது யார் செய்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பயங்கரவாத கூலிப்படை தாக்குதல். அதற்கு கடும் நடவடிக்கை வேண்டும். தந்தி டிவியில் மோடி கண் சிவந்தார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அமித்ஷா கோவப்பட்டார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இப்படி எல்லாம் யார் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களோ, யார் குற்றவாளிகளோ அவங்கள ஹீரோவாக்குற வேலையை தந்தி டிவி போன்ற ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். அனந்தவ் மாவட்டத்தை சேர்ந்த, காஷ்மீர் மாநிலம் அனந்தவ் மாவட்டத்தை சேர்ந்த ஹுசைன் ஷா அப்படின்னு ஒருத்தரையும் பயங்கரவாதிகள் கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க கொன்னது மதம் சார்ந்து இல்லை. குதிரை ஓட்டுற ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் போய் பயங்கரவாதிகளோட சண்டை போட்டிருக்கார். ராணுவ சண்டை போடல, அவர் சண்டை போட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கார். ஆமாம், அதுவும் இருக்கு. சரிங்களா? அந்த பேட்டிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தாக்குதல் நடக்கும்போது இராணுவம் வரல, எங்களை என் கார் ஓட்டுநர் 3 காஷ்மீர் முஸ்லீம் இளைஞர்கள் அவங்க தான் என்னை பாதுகாத்தாங்க. இதை நான் மோடிகிட்ட சொன்னேன். மோடி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க சொன்னார். அமித்ஷாவும் வாயை மூட சொன்னார் என்னைய அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் எனக்கு மனச்சாட்சி பொறுக்கலை, வெளியே சொல்கிறேன் அப்படின்னு. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு பெரிய பேசும் பொருளாகி வெளிநாடு சேர்ந்த பிரதமர் மோடி கூட திரும்பி வந்திருக்கிறார். காஷ்மீரில் பார்த்துருப்பீங்க, பல்காமாங்கிற பகுதியில் அதில் 26 பொதுமக்கள் சுற்றுலா பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அது காஷ்மீர் பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதல் அது கோழைகள் செய்யக்கூடிய ஒரு செயல். அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்வோர் யாராக இருந்தாலும் அது கடுமையாக நடவடிக்கைக்குரிய குற்றமாக தான் நம்ம அதை பார்க்கணும். சாதாரண மக்களுக்கும் காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? சுற்றுலா பயணிகளை சுடுறதுனால இந்த நாட்டில் என்ன ஆக போகுது? இப்போ இவர்கள் வெறுமனே அவங்க பயங்கரவாதி லஷ்கர்-இ-தொய்பா அப்படி கிடையாது. அதை தாண்டி அவர்களுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு பணம் வாங்கிட்டு செய்கிற கூலிப்படை பயங்கரவாத கூலிப்படைன்னு தான் இவங்களை சொல்லணும். இவர்கள் காஷ்மீர் மக்கள் நலனுக்காகவும் செயல்படல, இஸ்லாமிய மக்கள் நலனுக்காகவும் செயல்படல. கூலிப்படையாக, பயங்கரவாத கூலிப்படையாக இவர்கள் பலருக்கு செயல்படுறாங்க அப்படின்றது தான் நடந்த சம்பவங்கள் காட்டுது. இந்த கூலிப்படைக்கு பின்னணி யார் அப்படின்றதான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். முதல் விஷயம் இப்போ இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுன்ற மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு யார் அப்படின்ற கேள்வி வருது. இப்போ ஆகஸ்ட் 5, 2019 காஷ்மீர் மாநிலத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது. காஷ்மீரை 3ஆக பிரித்தாங்க, 2ஆக பிரித்தாங்க. பிரிச்சுட்டு
காஷ்மீர் மாநிலத்தின் பாதுகாப்பை நேரடியாக ஒன்றிய அரசு, மோடி அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிடுச்சு. இன்னைக்கு வரை வந்து காஷ்மீரில் தேர்தல் நடந்திருந்தாலும், அங்கே ஒரு முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருந்தாலும், நேரடியாக காஷ்மீரின் பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அமித்ஷா தான் அதுக்கு நேரடி பொறுப்பான நபர், ராஜ்நாத் சிங் தான் நேரடி பொறுப்பான நபர், மோடியும் அதுக்கு நேரடி பொறுப்பான நபர். இவங்க 3 பேர் பொறுப்பில் தான் இன்னைக்கு காஷ்மீரோட பாதுகாப்பு இருக்குது. அப்போ காஷ்மீரில் ஒரு சுற்றுலா பயணிகள் 2000 பேர் கூடுற இடத்துல, உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 28-29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தாக்குதல் தொடங்கி முடிஞ்சு அந்த பயங்கரவாதிகள் போகிற வரையும் ஒரே ஒரு இராணுவம் கூட அங்கே இல்லை. அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஒரு இராணுவ வீரர் கூட இல்லை. சம்பவம் நடத்தும் போது யார் வரல, சம்பவம் முடிஞ்ச பிறகு யார் வரல, காப்பாற்றினது பொதுமக்கள். அப்படின்னா இது எதேச்சியாக நடக்குதான்னு நம்மளுக்கு சந்தேகம் வருமா வராதா? இது எப்படிங்க? இது மதுரையில் கூட அப்படி இருக்காது. மதுரையில் கூட எல்லா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து போகிற இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸ் இருப்பாங்க, உடனே சத்தம் கேட்டால் வந்துடுவாங்க. ஆனால் காஷ்மீர் இவ்வளவு சிக்கலுக்குள்ளான ஒரு பகுதி, இடம் வேற, மிக பதட்டமான இடம், எந்த நேரம் வேணாலும் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் அப்படின்ற இடம் முழுக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து இராணுவ வீரர் ஒருத்தர் கூட கிடையாது. பயங்கரவாதிகள் வரும்போது இராணுவ வீரர்லேருந்து சண்டை போட்டு அதில் பிரச்சனை நடந்தால் பரவாயில்லை. ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே. பொதுமக்களை குருவியை போல சுட்டு அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கான், ஒரு ஆளை கூட வந்து பிடிக்கலை அப்படின்றது தான். அப்போ அங்கே பாதுகாப்பு இல்லாதது காரணம் யார்? அதுக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு நேரடி பாதுகாப்பை, காஷ்மீர் மாநிலத்தின் நேரடி பாதுகாப்பை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் ராஜ்நாத் சிங்கும் பொறுப்பா இல்லையா? அங்கே உள்ள இந்த காஷ்மீரில் இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரிகளை இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. 22 இடத்துல பாதுகாப்பு இருக்கும், ஆனால் இப்போ 2 இடத்துல தான் வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1,83,000 இராணுவ வீரர்கள் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. அக்னி பாத்து ஒரு பெரிய பிரச்சனை, இராணுவத்துக்கு இவங்க ஆளே எடுக்கலை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அரசின் மீது, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மீது, உள்துறையின் மீது எல்லாரும் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நம்மளுக்கு தெரியும். புல்வாமா தாக்குதலில் அன்று காஷ்மீரில் அன்னைக்கு வந்து சத்யபால் மாலிக்ன்றவர் தான் அந்த காஷ்மீருடைய ஆளுநராக வந்து இருந்தார். அந்த காஷ்மீர் ஆளுநராக இருந்தவரை அதற்கு பிறகு என்ன சொன்னார்? அன்னைக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் போவதற்கு நான் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் கேட்டேன், ஆனால் உள்துறை அமைச்சகம் கொடுக்கல, இராணுவ அமைச்சகம் கொடுக்கல, தரையில் போக சொல்லிட்டாங்க. அதில் தான் இது நடந்துச்சு. இந்த படுகொலை, இந்த சம்பவத்துக்கு வந்து அரசு தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா? இதை நான் மோடிகிட்ட வந்து சொன்னேன், மோடி வந்து வாயை மூடிட்டுருன்னு அமைதியாக இருக்க சொன்னார், அமித்ஷாவும் வாயை மூட சொன்னார் என்னைய அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் எனக்கு மனச்சாட்சி பொறுக்கலை, வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ அன்னைக்கும் மோடியும் அமித்ஷாவும் தான் அந்த தாக்குதலுக்கு நேரடி பொறுப்பு. அப்போ வேணும்னே விட்டாங்களான்னு சந்தேகம் இருக்குது. இன்றைக்கும் இந்த தாக்குதல் வந்து இவங்கள் பீகாரில் அடுத்த எலெக்ஷன் வருது, வக்ஃபு போராட்டம் தீவிரமாக போயிட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் இவங்களை நெருக்கடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இது இப்படி ஏதாவது சம்பவம் நடக்க விட்டால் பிரச்சனை அங்கிட்டு திரும்பிடும்ல. இப்போ மெழுகுவர்த்தியை வச்சுட்டு தேச பாதுகாப்புக்காக இவங்க இறங்குறோன்னு சொல்லி ஊர் ஊராக கண்ணீர் அஞ்சல் வச்சுட்டு பிணைத்தை வைத்து ஒரு அரசியல் அதை நோக்கி வந்து போகும். ஏன்னா காலம் பூரா இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இன்னைக்கு நேற்று இல்லை, தொடர்ச்சியாக பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. கார்கில் அட்டாக் நடக்குது, புல்வாமா நடக்குது, அமர்நாத் அட்டாக் நடக்குது, பதன்கோட் அட்டாக் நடக்குது, பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது. இது எல்லாமே எப்படி நடக்குது? நம்மளுக்கு இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இது சந்தேகம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சத்யபால் மாலிக், காஷ்மீர் ஆளுநரே சொன்னது. அப்படி ஆளுநரே சொல்கிறாரு இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு. இதுவரை அதுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கா? அப்போ இப்போ வர்ற சம்பவங்கள் தொடர்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து ஒரு செய்தியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பரப்புகிறாங்க. சோசியல் மீடியா வழியாக வந்து சில செய்திகள் வருது. இப்போ ஆடையில கலெக்டரி வந்து பார்த்து தான் சுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அண்ணா முஸ்லிமான் கேட்டு தான் சுட்டாங்கன்னு. ஆனால் கர்நாடகத்தை சேர்ந்த மஞ்சுநாத் அப்படின்றவர் அங்கே இறந்து போகிறாரு. அவங்க மனைவி வந்து பல்லவி, அவங்க கர்நாடக ஊடகங்களுக்கு கன்னடத்தில் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தாக்குதல் நடக்கும்போது இராணுவம் வரல,
எங்களை வந்து என் கார் ஓட்டுநர் 3 காஷ்மீர் முஸ்லீம் இளைஞர்கள் அவங்க தான் என்னை வந்து பாதுகாத்தாங்க. எங்களை காப்பாற்றுற போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கோஷம் போட்டு அல்லாவுக்கு கோஷம் போட்டு எங்களை கூட்டு போய் பாதுகாத்தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. முக்கியமான தகவலாச்சே. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த காஷ்மீர் தாக்குதலில் சையது அதில் உசேன் அப்படின்னு சொல்கிற லோக்கலில் குதிரை ஓட்டுற ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் போய் பயங்கரவாதிகளோட சண்டை போட்டிருக்கார். இராணுவம் சண்டை போடல, அவர் சண்டை போட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கார். ஆமாம், அதுவும் தகவல் வந்துருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த கொல்லப்பட்டவர்கள் பட்டியலில் அனந்தவ் மாவட்டத்தை சேர்ந்த காஷ்மீர் மாநிலம் அனந்தவ் மாவட்டத்தை சேர்ந்த ஹுசைன் ஷா அப்படின்னு ஒருத்தரையும் பயங்கரவாதிகள் கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க கொன்னது மதம் சார்ந்து இல்லை, மொத்தத்தில் யாருனாலும் அவங்கள கொலை பண்ணுறது அப்படி தான் அது நடந்திருக்குதே ஒழிய இதில் வந்து மதத்தை பார்த்து சுட்டாங்க, ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி சுட்டாங்க இப்படியெல்லாம் ஏன் வதந்தி பரப்பணும்? அடுத்த இராணுவ உடைன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு செய்தி வந்து இந்த பைஜாமா ட்ரெஸ் போட்டு ஒரு பயங்கரவாதி நிற்கிற மாதிரி ஒரு படம் வருது. அப்போ ஏன் வதந்திகள் பொய்யே வந்து பரப்பணும்? இப்போ இதை இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாற்றுவதற்கான வேலையை பிஜேபி RSS செய்யுது. இதுதான் பயங்கரவாத தாக்குதல் போலவே மிக மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான் இவங்க இப்போ வந்து செய்கிறது. வாஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவர் போய் 10 பேரை காப்பாற்றிருக்கிறார். காயம்பட்டவங்கள் எல்லாம் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் கூட்டு போய் இஸ்லாமியர்கள் உணவும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்து காப்பாற்றி அனுப்பிவிட்ருக்குறாங்க. இதை பூரா அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அதை தாண்டி நடந்த பயங்கரவாத தாக்குதல் அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பேரிடி. ஏன்னா போன 2024 மட்டும் 2,35,00,000 பேர் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. அதில் 65,000 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். காஷ்மீர் மாநிலமே சுற்றுலாவை நம்பி இருக்கிற மாநிலம். இப்போ 2,35,00,000 பேர் வந்தால் எவ்வளோ பெரிய வியாபாரம் அங்கே நடந்திருக்கும்? இஸ்லாமியர்கள் தான் அங்கே உள்ள வியாபாரம் பண்ணுறவங்க. காஷ்மீரில் ஜம்முவில் இந்துக்கள் வந்து அதை பயன்பெறுவாங்க. இப்போ காஷ்மீர் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நல்லா வளர்ந்து இவ்வளோ பேர் வந்திருக்குது. 2000க்கு பிறகு இப்போ வரை வந்து 2025 வரை இப்படி சுற்றுலா பயணிகள் மீது பெரிய தாக்குதல் நடக்கவே இல்லை. 2000 நடந்துச்சு, திரும்ப இப்போ தான் நடந்திருக்குன்னா இவர்கள் மீண்டு வந்து இந்த பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடி. இனி ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு காஷ்மீர் மக்கள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். அப்போ நடந்திருப்பது இஸ்லாமியர்களின் பொருளாதாரத்தின் மீது தீவிரமான தாக்குதல். அவங்க வாழவே முடியாது, நீ பட்டினி தான் கிடக்கணும். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வந்து MMU அப்படின்ற ஒரு அமைப்பு, முதாகிஜா மஜ்ஜில் உலமா, 40 லோக்கல் உள்ளூர் அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து கடையெடுப்பு போராட்டத்தை அறிவித்து இன்னைக்கு காஷ்மீர் மூலம் வந்து கடையடைச்சிருக்கிறாங்க. இந்த படுகொலை கண்டனம் தெரிவித்து அவங்க முக்கியமாக செய்தி சொல்கிறாங்க, இந்த படுகொலை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ பாதுகாப்பு அப்படின்னு வருகிற போது ஒன்றிய அரசு வந்து பாதுகாப்பை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ஒரு முக்கியமான உதாரணமாக போன ஏப்ரல் 8ஆம் தேதி, இந்த ஏப்ரல் 8 அமித்ஷா ஒரு காஷ்மீரில் ஒரு பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கூட்டம் வைக்கிறார். அதில் பாதுகாப்பு படைகள் எந்த அளவுக்கு பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறாங்க, ஒன்று. உளவுத்துறை எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குதுன்னு சொல்லி இது 2 ரிவ்யூ பண்ணுற ஒரு மீட்டிங் நடக்குது, காஷ்மீரில் நடக்குது. அந்த மீட்டிங்கில் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா மீட்டிங் வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிச்சாங்க. அவரே காஷ்மீர் முதல்வரே வெளியே அனுப்பிச்சிட்டு இவங்க மீட்டிங் நடத்தினாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது, அந்த அரசுக்கு எந்த அதிகாரமும் அங்கே கிடையாது, பாதுகாப்புக்கு அவங்க எந்த பொறுப்பும் கிடையாது. அப்போ சீஃப் மினிஸ்டரே விலக்கி வச்சுட்டு நீங்கள் நடத்துனீங்கன்னா இப்போ அந்த மீட்டிங் பற்றி எங்களுக்கு சந்தேகம் வருதே. சீஃப் மினிஸ்டர் ஒரு மீட்டிங்கில் இருக்க வேணாமாங்க? தமிழ்நாட்டில் செக்யூரிட்டி தொடர்பாக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா உள்துறை அமைச்சர் இங்கே இந்த முதல்வர் இருக்க மாட்டாரா? இந்த முதல்வர் இல்லாமல் நீங்களாம் நடத்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? இப்போ ஏப்ரல் 8 மீட்டிங் எப்படி முதல்வரே ஒதுக்கி வச்சாங்க, ஏன் ஒதுக்கி வச்சார் அமித்ஷா அப்படின்ற சந்தேகம் வருது நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ அங்கே உள்ள லோக்கல் ஹியூமன் ரைட்ஸ் குரூப் எல்லாம் வந்து முதல்ல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது, அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி பாதுகாப்பு திட்டங்களை வகுத்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து கூட பழைய ஒன்றிய அரசோட ஹோம் செக்ரட்டரியாக இருந்த கோபால் பிள்ளை, ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த நிருமா ராவ்,
ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு உள்ளூர் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து கேட்டு கன்சல்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஏன் அதை வந்து அவரை சிஎம்ஏ ஒதுக்குனாங்க அப்படின்றதுக்கு இதுவரை பதில் கிடையாது. ஓகே. அதை விட இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் என்னன்னா, இவர்கள் வந்து இங்கே உள்ள இஸ்லாமியர்களை இந்த பிரச்சனையை ஒட்டி எதிரியாக வந்து கட்டமைக்கிறாங்க. அண்ணாமலையிலேருந்து பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து என்ன அங்கே நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சால், காஷ்மீர் நம்ம இங்கே வர்ற செய்தி மட்டும் கிடையாது. இங்கே நம்மளுக்கு பத்திரிகையில் செய்திகளில் இன்னைக்கு தந்தி டிவியில் வந்து மோடி கண் சிவந்தார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அமித்ஷா கோவப்பட்டார், என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இப்படி எல்லாம் வந்து யார் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களோ யார் குற்றவாளிகளோ அவங்கள ஹீரோவாக்குற வேலையை தந்தி டிவி போன்ற ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். காசு வாங்கிட்டு இவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அர்னாப் கோசாமி போன்றவர்கள் இதே காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா பிஜேபியும் மீடியாவை என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் தேச பாதுகாப்பில் கோட்டை விட்டுருச்சு, இவங்க தேச விரோதிகள், அதனால் இவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணணும், பிஜேபி தான் நாட்டை பாதுகாக்கும் அப்படின்னு. நாட்டின் பாதுகாவலன்னு நீ சொன்ன இல்லை, இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கோட்டை விட்ட, இதுக்கு யார் பொறுப்புன்னு சொல்லு. உளவுத்துறைக்கு தெரியாதா? எங்கேயுமே கேமரா இல்லை, இவ்வளோ பேர் எப்படி வந்தா, எத்தனை பேர் வந்தா, எப்படி சுட்டு போனா? அப்போ எதுக்குமே இங்கே பதில் கிடையாது. அப்போ காஷ்மீரில் நடக்கிற நிகழ்வு இங்கே பத்திரிகையில் செய்திகள் டிவியில் வரும்போது அதை நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சார் அது? அதாவது லஷ்கர் இ தொய்பாயோட ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், TRF அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் அந்த அமைப்பு வந்து உருவாச்சுது. இப்போ அந்த அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீரியல் அல்லாத வெளியிலேருந்து வந்து காஷ்மீரில் இருக்கவங்க 85,000 பேருக்கு இவங்க வந்து குடியிருப்பு இதுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு எதிராக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்றது நம்மளுக்கு தெரியாது. காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு செய்தி நம்மளுக்கு வரல. ஓகே. இந்த அமைப்பு தான் இன்னைக்கு பொறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் லஷ்கர் தொய்பாவோட அமைப்பு, ஆனால் அதே லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்தவர் பிஜேபியில் பொறுப்பில் இருந்திருக்கார் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குமா இருக்காதா? நம்மளுக்கு நம்பவே முடியாது சார். அதையே வந்து அப்படி இருந்தவரை யார் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா பொதுமக்கள் தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிஜேபியோட மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை பிரிவு ஐடி சோசியல் விங் இன்சார்ஜ், அவர் பேர் தலீப் ஹுசைன் ஷா. அவர் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்தவர். போன மே 9 அவரை வந்து பிஜேபியிலேருந்து அவரை சோசியல் மீடியா இன்சார்ஜாக காஷ்மீர் மாநிலத்துக்கு அவங்க வந்து நியமிக்கிறாங்க. பிஜேபி கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக நியமிக்கிறாங்க. அவர் அமித்ஷாவோட மீட்டிங்கில் பின்னாடி நிற்கிறாரு. பிஜேபி தலைவர் அங்கே லோக்கல் காஷ்மீர் மாநில பிஜேபி தலைவர் ரவீந்தர் ராணாவோட கூட இருக்கிறாரு. இப்படி பல பேரோட கூட இருக்காரு. அப்போ அமித்ஷா கிட்ட நெருங்க முடியுமா? இது மாதிரி பிஜேபியில் செல்வாக்கு இல்லாமல் மேடையில் அமித்ஷா பின்னாடி போய் வந்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். அவர் வந்து அவரை பொதுமக்கள் ஒரு கிராமத்திலேருந்து அந்த பொதுமக்கள் வந்து 2 AK-47, ஒரு பிஸ்டல், கிரானைட் குண்டு இதெல்லாம் எடுத்து மொத்தமாக அவரை பிடிச்சி காஷ்மீரோட ரெய்சி மாவட்டம் டக்சன் கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்து மக்கள் வந்து அவங்க பிடிச்சி வந்து போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களே லஷ்கர் இ தொய்பாவுக்குள்ள ஆள் வச்சுருப்பாங்களா? இவங்க நினச்சதை அதை பண்ணுவாங்களா? தேர்தலுக்காக பண்ணுவாங்களா? இப்போ பீகார் எலெக்ஷன் வர்றதுக்காக பண்ணுவாங்களா? புல்வாமா அட்டாக் வந்து 2019 தேர்தலுக்கு முன்பாக நடந்துச்சு. அதை வச்சு நாடு முழுவதும் ஒரு பீதி உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ நடந்த சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்குற போது எல்லாத்துலேயும் வந்து அரசு சொல்கிறது முழு உண்மை இல்லையோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து வந்துடுச்சு. இது ஒரு அரசுக்கு நல்லது கிடையாது. காஷ்மீரில் உள்ள செய்தி பாதி பொய் செய்தியை பரப்புகிறாங்க. உண்மையில் என்ன நடக்குதுன்னே தெரில, அங்கேருந்து செய்தியே வரமாட்டேது. அதை தாண்டி செய்திகள் வந்தாலும் இப்படியான மாறியான தகவல் சொல்கிறது இருக்குது. இதில் வந்து பிஜேபி இப்போ லஷ்கர் இ தொய்பாவில் பிஜேபியோட ஐடி விங்கார் இருக்கிறாரு, ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, அமித்ஷாவோடய அவர் கூட இருந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தி நாடு முழுவதும் ஏன் விவாதமாகலை?
காங்கிரஸ் கட்சியில் லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஐடிவிங்களை இருந்திருந்தாருன்னா இந்த நாடு ரணகலமாக இருக்கும். திமுகவில் இருந்தால் என்ன ஆயிருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் என்ன ஆயிருக்கும், என் முஸ்லீம் அமைப்புல இருந்தால் என்ன ஆயிருக்கும். அடையங்கப்பா என்ஐஏலேருந்து அத்தனை பேர் வந்து இன்றைக்கி உள்ள எல்லா NDTVலேருந்து அர்ணாப் கோசாமிலேருந்து அத்தனை பேரும் பேசி இதே தன் டிவி என்னென்ன செய்தி போட்டிருப்பாங்க. அப்போ பிஜேபிக்கு நடந்தால் அதை ஊடகங்கள் எப்படி பார்க்குது, அதே சமயம் பிஜேபி செய்கிற தவறை ஊடகங்கள் மறைக்கிற விதமாக எப்படி வந்து நடந்துக்கிறது அப்படின்றது இந்த செய்தி கூட NDTVயில் வந்த செய்தி தான். அதுக்கப்புறம் அதை வந்து அதானி குரூப் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்தி வரும், அதன் பிறகு நடந்தது, அதுக்கப்புறம் வந்து வரப்போகிறது கிடையாது. அப்போ எல்லா ஊடகங்களும் அந்த சைடு நிற்கிறாங்க. அதனால் இந்த படுகொலை என்பது மிக மோசமான ஒரு சம்பவம். அது யார் செய்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஒரு பயங்கரவாத கூலிப்படை தாக்குதல், அதற்கு கடும் நடவடிக்கை வேண்டும். அதே சமயம் இதற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போதே அமித்ஷாவும் மோடியும் ராஜ்நாத் சிங் மீது என்ன நடவடிக்கை என்பதை நாட்டின் மக்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு ராஜினாமா சொல்லியிருக்காரு, திரும்பவும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி திரும்ப அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சியும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை நேரம் பிஜேபி ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்திருக்கணும், பிரதமர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்திருக்கணும், அமித்ஷா வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்திருக்கணும், உள்துறை அமைச்சர் முன்னாடி போராட்டம் நடத்திருக்கணும். இவ்வளோ மக்கள், நீ என்ன சொன்ன, காஷ்மீரில் வந்து நாங்கள் ஆர்டிகல் 370 நீக்கின பிறகு பெரிய அளவில் இங்கே வந்து எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னு நீ சொன்ன. 2020 415 தாக்குதல் நடந்திருக்கு, பயங்கரவாத தாக்குதல். 2021 460 தாக்குதல் நடந்திருக்கு. 2022 457 தாக்குதல் நடந்திருக்கு. இதெல்லாம் யார் பொறுப்பு? ஒன்றுமே அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ பொய்யை எதுக்கு சொல்கிறீங்க? இப்போ ஏற்கனவே அங்கே பிரச்சனையில் இருக்க மாநிலம் நீங்கள் 370 நீக்கி இன்னும் பிரச்சனையாக்கி இப்போ கூடுதலாக வந்து அங்கே மக்கள் வாழவே விடாமல் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே மணிப்பூர் அப்படி பண்ணீங்க, இன்றைக்கி வரை மோடி அங்கே போகல. அடுத்து காஷ்மீரை இப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த நாட்டில் மக்கள் வாழ்கிறதா இல்லையா? இதை வந்து இங்கே உள்ள இஸ்லாமியர்கள், இங்கே உள்ள மதுரையில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இப்போ அந்த பிரச்சனைக்கு என்னையா தொடர்பு? ஏன்னா இந்த பாய் தான் இப்போ பிரச்சனைன்ற மாதிரி பிஜேபிக்காரன் பிரச்சனை பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியதானே இப்படி பிரச்சாரம் பண்ணுறது சரியா? சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. சுப்பிரமணிய சாமி மோடி அவரை காப்பாற்றிக்கிறன்னா அமித்ஷாவை நீக்குங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. சரிங்களா? பிஜேபியில் உள்ள ஒரு தலைவரை அமித்ஷாவை நீக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. மாரிதாஸ் கேட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற மாரிதாஸ் வந்து இராணுவத்துக்கே ஆள் எடுக்கல அப்படி கேட்டிருக்காரு. இராணுவத்துக்கே ஆள் எடுக்கல, உண்மையா பொய்யா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அக்னிபாத் வந்தோடனே இவங்கெல்லாம் ஆதரிச்சவங்க தானே. அக்னிபாத்தோட இராணுவத்தோட ஒரு தேசப்பற்று அப்படின்றதே போயிடுச்சு. அதை வந்து நீ வந்து இராணுவத்தையே வந்து ஒரு பணத்துக்கான ஒரு அமைப்பு போல் நீ மாற்றிட்ட. அதை ஒட்டி தான் இவ்வளவு வந்து நடக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் முறையான பதில் சொல்லணும். ஏன் ஒரு இராணுவ வீரர் கூட பல்லாயிரம் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிகிற இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கு நேரடியாக பிஜேபி, RSSும் ஒன்றிய அரசும் பதில் சொல்லியே ஆகணும். இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும். நன்றி சார்.